ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பாலாடையிலேருந்து வெண்ணெய் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் காய்ச்சி வச்சதுக்கப்புறமா அதில் ஆடை வரும் இல்லையா, குழந்தைங்களுக்கு காய்ச்சும் போது காய்ச்சிட்டு அதில் இருக்க ஆடையை எடுத்து வைப்பாங்க அம்மா. எடுத்து வச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே வீட்டில் வெண்ணெய் செஞ்சுருவாங்க. இப்போ எப்படி வெண்ணெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா பசும்பால் தான் வாங்குகிறோம், நாட்டு மாட்டு பால். அதனால் அவ்வளோவா வெண்ணெய் வராது எருமை மாட்டு பால் அளவுக்கு. பட் இதுவும் நல்லாயிருக்கும், ஏன்னா நமக்கு தண்ணி கலக்காமல் கொடுக்குறாங்க. அதனால் ஓரளவுக்கு நல்லாவே வெண்ணெய் வரும். இது எத்தனை நாளுக்குமா எடுத்து வச்சிங்க? ஒரு வாரமாக குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சும் போது இது எடுத்து வச்சது. இதை இப்போ எப்படி வெண்ணெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஐஸ் கட்டி எடுத்து வச்சுருக்காங்க, ரெடி பண்ணுங்கம்மா. எல்லாத்தையும் போட்டுருணுமா? நாங்கள் இங்கே கூலிங் வாட்டர்லாம் அதிகமாக குடிக்க மாட்டோம், அதனால் ஐஸ் கட்டி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கூலிங் வாட்டர் இருந்தால் கூட போதும். ஏங்கம்மா தலையாட்டினீங்கன்னா தெரியாதுங்கம்மா. ஓகே, 3 கியூபா வீடியோவில் தெரியல. ஓகே, 4 கியூப் போட்டிருக்காங்க. இப்போ இதை அரைக்க போகிறாங்க. இவர் யாரு? ஹலோ ஆரியன், ஹலோ, ஹாய் சொல்ல எல்லாருக்கும். சொல்லு செல்ல, ஹாய். சொல்ல மாட்டியா? ஏபிசிடி சொல்லி காமிங்க எல்லாருக்கும். ஏபிசிடி சொல்லுங்க. சூப்பராக சொல்லுவார், இப்போ சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, பாபா பிளாக் ஷீப், பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி சொல்லு. நீ தானே சொல்லுவ. நீ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கவனிக்கல அவனை அப்படின்னா அவன் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருப்பான். பாபா பிளாக் ஷீப்பு, என்னது வீல்ஸ் அந்த பஸ், இதெல்லாம் பாடிட்டு இருப்பான். இப்போ பாட மாட்டேங்கிறாரு. ஓகே, இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணாங்க. இப்போ பீட் பண்ணிட்டு எடுத்துடலாங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தயிர் போட போகிறாங்க. எங்கள் வீட்டு தயிர் நல்லா திக்காக கெட்டியாக இருக்கும். அது நாட்டு மாட்டு பால்னு இல்லை, எந்த பால் வாங்கினாலும் அம்மா அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ பரவத்த போகிறாங்க. நேற்று தயிர் இது ரொம்ப புளிச்சிருக்கணுமா புளிக்காமல் இருக்கணுமாங்கம்மா? நார்மலாக புளிச்சிருந்தா போதும். இதில் வேறு ஏதாவது சேர்த்துக்குவீங்களா? எதுவும் சேர்க்க மாட்டேங்க. இது எவ்வளோ நேரம் காய வச்சிங்க? ஒரு 10 நிமிஷம் காய வச்சேன். சுண்டை காய வைக்கணுமா? இல்லை, நல்லா 2 கொதி வந்தால் நிறுத்தி வச்சிடலாம். ஓகே, இதுதான் டிப்ஸு. இப்போ உள்ளே போட்டுடலாம். நல்லா ஈவனாக வரும். சரி, இது தயிர் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நீ எங்கப்பா பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்க? எங்கே போகிறீங்க? இந்த கேனு கைமாவே தான் இருக்குதுங்க எங்கள் வீட்டில். குட்டீஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு கேன் வச்சு எல்லாரும் இப்படியே உருட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, பேக் டு வெண்ணெய். பார்த்திங்கன்னா வெண்ணெய் அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சைடில் இதில் நேற்று வாங்கின பொரி கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப வதவதன்னு போயிடுச்சிங்க, மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் அம்மா அப்படியே போட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துட்டாங்க. இப்போ நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கேங்கம்மா, இப்போ இது எது வெண்ணெய்? மேலே மிதக்கிறது வெண்ணெய். அதை எப்படி பிரிக்கிறது? நல்லா இப்போ தண்ணி கையோட ஈர கையோட எடுத்து தண்ணிக்குள்ள போட்டாங்கன்னா உருண்டு வரும். அப்படியா? பச்சை தண்ணியில ஜில் தண்ணியில? ஓகே, இப்போ நார்மல் தண்ணியில் போட்டோம் அப்படின்னாவே வெண்ணெய் நல்லா உருண்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணதில்லை, அதனால் எனக்கும் தெரியாது. இன்றைக்கி தான் நானும் பார்க்குறேன். ஊரில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், பட் அப்போ அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி சரி வீடியோ எடுத்து போட்டால் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, பரவாயில்லையே, நல்லா தெரியுதுல்ல மேலாலேயே. சரிங்கம்மா, தண்ணியில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் திரண்டு வராத மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சமாக ஜில் வாட்டர், அதாவது கூலிங் வாட்டர் ஊற்றி கொஞ்சமாக கூலிங் வாட்டர் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம். தன்னால் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஐஸ் வாட்டரில் போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் வாட்டர் இல்லை, ஐஸ் க்யூப்ஸை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் இல்லை இன்னும். தங்கம் காது வலிக்குது தங்கம். பாருங்க, சின்ன பையன் எப்படி உருண்டு வந்திருக்கான் பாருங்க. மம்மி, இத்தனை நாள் இப்படி தான் போட்டுட்டு இருந்தீங்களா மம்மி? சரி, ஓகே. பால் கிடைச்சா அது மாதிரி போடலாம்.
சென்னையில் வந்து இந்த அளவுக்கு போடல. ஏங்கம்மா கரூரில் வெங்கமேட்டில் போட்டிங்க ஞாபகம் இருக்குது, வடக்குளத்தில் போட்டிங்க ஞாபகம் இருக்குது. சென்னை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு வச்சு பார்த்தேன். நல்ல சென்னையில் பாக்கெட் பால் தானேங்கம்மா, திக்காக தானே இருக்கும். திக்காக இருக்கும். அவங்க வெண்ணெய் எடுத்துருவாங்க. வெண்ணெய் எடுத்துருவாங்க. வெண்ணெய் எடுத்துட்டு தான் அவங்க தனியாக விற்கிறாங்கல்ல. சரி, நமக்கு இந்த பால் விஷயமே தெரியாது. நான் பால் காஃபி குடிக்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக டீ குடிச்சிட்ருக்கேன். வெரி பேட் ஹேபிட்டு. என்ன இருக்குதாங்கம்மா? கொஞ்சோண்டு தான் போட்டோம், அதில் இவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கா? இப்போ இது அப்படியே காய்ச்சணும்னா நெய். ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்கள் வந்து நெய்யை வந்து முருங்கீரை போட்டு நல்லா காய்ச்சி, நான் அந்த முருங்கீரைக்கு அடிதடி நடக்கும். நான் எடுக்கிறதா எங்கள் அண்ணன் எடுக்கிறதான்னு. கடைசியில் நான் தான் எடுப்பேன். எங்கள் அண்ணன் விட்டு கொடுத்துருவாரு, நல்ல மனுஷன். அதுக்கு விட்டு கொடுக்குறக்கு ரெண்டு அடியை போட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாரு. இல்லை கடிச்சிருவாரு. இல்லை நான் தான் கடிப்பேன், எங்கள் அண்ணன் அடிப்பார். எங்கள் அம்மா வந்து ரெஃப்ரி. ஏங்கம்மா என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒடியாருவாங்க. அவ்வளோதானா? இப்போ இது ஒன்றும் பண்ண வேண்டாமா? நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க வந்து தண்ணிக்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சு. நீங்கள் மட்டும் போடணும்மா, போட்டுட்டு எடுத்து இது பண்ணிக்கலாம். அது வந்து தண்ணி போட்டோம்னாவே இதாகிக்கும். நான் உருட்டிட்டு போடுறேன், அவ்வளோதான். எப்படி உங்களுக்கு மட்டும் உருண்டு வருதுன்னு கேட்குறேன். ஒரு அக்கா போட்டிருந்தாங்க வீடியோ ஒன்று பார்த்தேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. சரி வெண்ணெய் எப்படி தான் செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு அவங்க வந்து இந்த சிலிப்பி வச்சு நல்லா சிலிப்புனாங்க. சிலிப்பிட்டு தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டோன்னு தான் இந்த மாதிரி ஆச்சு. இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இங்கே பாருங்க அம்மா, அப்படியே கடை வெண்ணெய். கடையில் வெண்ணெய் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கா? இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேம்மா. நம்ம அந்த இதில் வாங்குவோம்ல தனியாக வெளியில், அதில் நல்லா இருக்கும். இந்த கேக் செய்யறதுக்கு வாங்குறதுல பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ முருங்கீரை இருக்காங்க நம்மக்கிட்ட. பின்னாடி மரத்தில் இருக்கு, வழியே மரங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம முருங்கீரையில் நெய்யும் காய்ச்சறோம். இது வந்து ஆக்சுவலி வந்து பிளான்டு வீடியோலாம் கிடையாது. அம்மா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, நான் உள்ளே வந்தேன். சரி வீடியோ எடுத்து போட்டால் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது. வந்து நெக்ஸ்ட் நம்ம நெய் காய்ச்சிடுவோம். இதில் எவ்வளோ நெய் வரும்? ஒரு 5 டீஸ்பூன் வருமா? ஓகே, முருங்கை இலையை சாப்பிட்றதுக்காகவே இன்னைக்கு நம்ம நெய் காய்ச்சோம். ஐஸ் தண்ணியில் போட்டதுனால நல்லா அழகாக உருண்டு வந்துருச்சு பாருங்க. இதை அப்படியே 2 நாள் வச்சு நாள் பண்ணலாம். எத்தனை நாள் வச்சிருந்தாலும் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது. நம்ம கடையில் வாங்குற வெண்ணெய் மாதிரியே அப்படியே இருக்கும் எத்தனை நாள் வச்சிருந்தாலும். மீனுமா அது சாப்பிட்றது இல்லைம்மா. கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருச்சு, கிருஷ்ணருக்கு வெண்ணெய் கொஞ்சம் கொடுப்போமா? காமிங்க கையில் அது மாவு நினச்சிட்டான். ஐயோ அது மாவு இல்லடா, வெண்ணெய். என்னங்க போடுங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் ஆரியன் தான் வீட்டை கூட்டினாரு. இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. கூட்டின வீட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கூட்டி டெய்லி இதுதான் வேலை எங்களுக்கு. ஐயோ தொடச்சுடுறான். சரியான ஆளுங்கம்மா இந்த பையன், விவரம். இந்த ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா உடனே வந்து என் மேலே தொடச்சு விட்டு போயிடுறாங்கம்மா. அதான் என் மேலே அப்பி விட்டுருச்சு. நல்லா தானே சாமி இருக்குது. இன்னமா எடுத்துட்டு இருக்கிறீங்க? சரி சட்டு புட்டு நெய் காய்ச்சுங்க பார்ப்போம். ஆஹா பாருங்க, நம்மளோட வீடியோ தான் நம்ம சேனல் இப்போ தான் போஸ்ட் பண்ணேன். எனக்கு இந்த விலாக் வந்து ரொம்ப பர்சனலாக இன்டர்நெட் கிடைக்க மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே வந்தால் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இது நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப நேச்சுரல் சவுண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். அஸ்மர் அப்படின்னு சொல்லுவாங்க, ASMR இருந்தேன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நான் உன் அத்தையாடா? ஏன்டா சோதிக்கிறீங்க என்னைய? சொல்லுமா. இங்கே பாரு, இது யாரு? இது யாரு? யாரு? இங்கே பாரு ஃபோனில், இது யாரு? யார் அது? காரு. ஓகே, அது யாரு? யார் போகிறா? யார் இது? அவன் வந்து அவனை காமிச்சோம்னா தெளிவாக பார்ப்பான், அதனால் காமிச்சேன். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. யாரும் பார்க்கலைங்க, அதனால் நானே பார்த்து நானே ஒரு லைக் போட்டுக்கிட்டேன். இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போவோம். ஓகே மம்மி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆன் பண்ணிவிட்டு அதை மட்டும் அப்படியே போட்ட வேண்டியதான்.
வெண்ணெயை போட்டு உருக்கி எடுக்க போகிறோம். தங்கம் என்னடி பண்ணுற? நிறைய சேர்ந்து பண்ணலாம். இன்னைக்கு வீடியோக்காக பண்ண போனதுனால ஆமாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எடுத்து எடுத்து வச்சு ஒரு சின்ன பாக்ஸில் பாலாடை வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை பெரிய பாக்ஸில் இதை ரெடி பண்ணி இன்னொரு பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே மொத்தமாக சேர்ந்ததும் வந்து காய்ச்சி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேங்கம்மா அப்படின்னு சொன்னனால இது மாதிரி பண்ணுறாங்க. ஒருத்தர் முக்கியமான வேலையாக இருக்காரு. ஆரியன் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்னொருத்தர் முக்கியமான வேலை பார்த்துட்ருக்கா, அதை காமிக்கிற மாதிரி. கருவேப்பிலை, சாரி, இது என்னது முருங்கை இலை போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் அந்த முருங்கை இலையோட நிலைமை. அப்படி இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு டீ குடிக்கும்போது போட்டது. இது தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ். ஹாய் சொல்லிருங்க எல்லாருக்கும். பாய் சொல்லிட்டு கிளம்புறான். மடியில் வந்து இந்த இதை கட்டி வச்சுருக்கா. இதோட காலையிலேருந்து தம்பிக்கு வந்து இது 3வது ட்ரெஸ்ஸு. தங்கம் மேட்சுக்கு மேட்சாக வச்சுருக்கீங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பாட்டில் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க? பாயெல்லாம் பாயுதா? வா உள்ள. வா, நல்லா மணக்குதுமா. இது வந்து கொழுந்தா தானே வைக்கணும். பாப்பாவோட பால் பாட்டில் இருக்கு. இல்லை, நீங்கள் கொழுந்தா தான் வச்சுருக்கீங்க. சும்மா கொஞ்சம் தானே இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன். போதும், எல்லாமே எதிர்த்து போட்டுருவேன். அம்மா அது வேணுங்கம்மா எனக்கு. நல்ல மனமா இருக்குதுமா. காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கொஞ்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் இதாயிடும். நான் நிறைய முருங்கை போட்டனோ ஏங்கம்மா? இஞ்சிருச்சு எண்ணெய் இதெல்லாம். பரவாயில்ல பரவாயில்ல, நமக்கு முருங்கை வேணும். ஓகே, இப்போ எடுத்துடலாம். இதை எடுத்து வடிச்சிடலாம். வடிச்சிட்டோம்னா நம்மளோட மணக்க மணக்க நெய், வீட்டு நெய் ரெடிங்க. பாருங்க, இது பேன்ல இந்த மாதிரி பேன்றனால உங்களுக்கு தெரியல. நான் விட அது கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததுனால இதா இருக்கு. வடிச்சு எடுத்தா நீட்டா இருக்கும். இப்போ வடிச்சு காமிக்கிறேங்க. சூடு கம்மியாயிடுச்சு, அதனால இதுலயே வடிக்கிறோம். ஆஹா, அப்படி பிடிச்சிக்கோங்கம்மா. அந்த கலரை பாருங்க எப்படி இருக்குது. ஓகே, இதில் கொஞ்சம் அப்படியே சாதத்தை போட்டு அப்புறம் பண்ணிச்சுக்கலாம். நல்லா இருக்கும்ல இது? இது என்னது மேலே அது கருப்பு கருப்பாக இருக்கு? இது நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. அது வந்து நெய் வேவிச்சாவே இப்படி தான் வரும். அது நீட்டாக அது பால் கொஞ்சம் கொஞ்சம் அதில் இருந்ததுன்னா பிரிஞ்சு வந்துடும். எதுக்காக கருவேப்பிலை போட்டோம்? வாசத்துக்காக மட்டும்தானே? ஐயோ, கருவேப்பிலைன்னே வருதுங்கம்மா. அப்படியாவும் சொன்னேன். எதுக்காக முருங்கையில போட்டோம்? அது நல்லா வாசமா இருக்கும், நல்லா முருவலா வரும் எண்ணெய். அந்த வெண்ணெய் வந்து நல்ல வாசனை கொடுக்கும். போடுறது. நெய் பாருங்க எப்படி கலரா இருக்குன்னு. சூப்பரா இருக்கு, நல்ல மணமா இருக்கு. நல்ல மணமாக இருக்குது. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி அதாவது கடையில் வாங்குகிற நெய் கன்சிஸ்டன்சி வரணும். அதாவது மணல் மணலாக நெய்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மணல் மணலாக வரணும் அப்படின்னா இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மணல் மணலாக மாறிடும். ஏங்கம்மா, நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் தான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு, இது ஆக்சுவலி பிளான் பண்ண வீடியோ இல்லைங்க. சொன்ன மாதிரி இது சும்மா அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிச்சனுக்கு வந்தப்போ அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வந்ததும் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணலை. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நிறைய வெண்ணெய் செய்யும் போது காமிக்கிறேன். வேணா நெய் நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செய்கிறது வந்து ரொம்பவே ஹெல்திங்க. நம்ம வந்து கடையில் வாங்குற நெய் நல்லா இருக்குது. அடேங்கப்பா, பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டீஸ்லாம் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே நெய் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், குழந்தைக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அப்படின்னு. அதே சமயத்தில் குழந்தைங்க ஊறாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நெய் நாட்டு மாட்டு பாலில் நம்மளே நெய் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா ஊறுவாங்கங்க. எங்கள் வீட்டிலே குட்டீஸ்லாம் ரொம்ப லீனாக தான் இருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு இனிமேல் நெய்யாக கொடுத்து கொஞ்சம் புஷ்டி ஆக்கி விடணும்னு நினைக்கிறேன். ஏங்கம்மா, ஏன்னா நேற்று கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு. அந்த ஃபோட்டோவை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு எல்லோரும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேர் கேட்டாங்க என்கிட்ட, தம்பி ஏன் லீன் ஆகிட்டான்னு. குழந்தைங்க வந்து வளர வளர விளையாட்டு அதிகமாகும் போது ஒல்லியாக தான் செய்வாங்க, அது வந்து தப்பு இல்லை. பட் வந்து நீங்கள் வந்து குழந்தை இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்க, நல்ல புஷ்டியாக வரணும்னா இந்த மாதிரி வெண்ணெய் நெய் இதெல்லாம் கொடுங்க. அதுவும் வீட்டிலே செஞ்சதாக இருந்தால் இன்னுமே நல்ல ஒரு ஆப்ஷனை சாப்பிடுவோம். எவ்வளோ நாளும் வச்சு செம்மையாக இருக்குங்கம்மா. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேங்க. பாய். இங்கே பாருங்கள், இந்த நெய் செஞ்சு வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. எப்படி மணலாக இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் வந்து ஆறுச்சுன்னா இந்த மாதிரி மாறிடும்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சமைக்கு தான் நெய் சாப்பிட்றியா? இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். இன்னைக்கு கூட வந்து அண்ணா கொஞ்சமாக லஞ்சுக்கு சாம்பாருக்கு போட்டுக்கிட்டாங்க. நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிட்டேன். சரி இருந்தாலும் காமிக்கலாம் ஃபைனல் இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ வீடியோ எடுக்கிறேங்க. தயிர் காமிச்சிருந்தேன் இல்லையா, தயிர் பாருங்கள் அப்படியே எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு ஒரு ஸ்பூனில் காமிக்கிறேங்க. பாருங்க அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கா, அந்தளவுக்கு திக்காக வரும். இன்னும் எருமாட்டு பால்னா இன்னும் நல்லா திக்காக வரும். இது எருமாட்டு பால் இல்லை, பசுமாட்டு பால். இங்கே பாருங்கள் மேலே இந்த வெண்ணெய், தயிர்லேருந்து கூட வெண்ணெய் எடுப்பாங்க. இங்கே பாருங்க, எடுத்துட்டிங்களா? இதுக்கு மேலேருந்து எடுத்துமே இருக்குதுங்கம்மா. இன்னும் நான் நீங்கள் எடுக்கலன்னு நினச்சேங்க. பாருங்கள் இன்னுமே இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். நான் இது வந்து எப்படி போடுறாங்க, எப்படி காய்ச்சுறாங்கன்னு இன்னொரு நாள் வீடியோ டீட்டெயில்டாக கூட போடுறேன். அடியிலேருந்து காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ கெட்டியாக சூப்பராக பாருங்க. இதுவே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. பாலில் கொஞ்சம் தண்ணி கலந்தாங்க போல இருக்குது. பட் வந்துட்டு அம்மா 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 நெய்டா என்ன பண்ண போகிற? அப்படி போட்டு காமிக்கிறாலாம். சரி நான் வீடியோ எடுத்துக்கிட்டா? நீ போட்டு காமி அந்த மாதிரி. அத்தை எப்படி செஞ்சேன் எங்க காமி வீடியோவில் சொல்லு. இது வந்து நெய், இது வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. சத்தமாக சொன்னால் தானே கேட்கும். இது வந்து ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க.